நபிகள் நாயகம் குறித்து ஆபாசமாக முகநூலில் அவதூறு பரப்பிய பாஜக நிர்வாகி கோவையில் கைது. திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரைச் சேர்ந்த பாஜக ஊடகப் பிரிவு ஊத்துக்குளி வடக்கு செயலாளர் நந்தகுமார் என்பவர் முகநூலில் குன்னத்தூர் முதல்வர் என்ற பக்கத்தை துவங்கி அதில் இஸ்லாமியர்கள் போற்றி வணங்கும் நபிகள் நாயகத்தை தவறாக சித்தரித்தும் ஆபாசமான அவதூறு கருத்துக்களை முகநூலில் பதிவிட்டு வந்ததாக கூறி பல்லடம் வட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அதில் மதபேதமின்றி சகோதரத்துவத்துடன் பழகி வரும் மக்களிடையே மத வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் கருத்துக்கள் பதிவிடும் பாஜகவை சேர்ந்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்து புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருப்பூர் மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் மத வெறுப்புணர்வை தூண்டுதல், அவதூறு கருத்துக்களை பரப்புதல், கலவரம் தூண்ட முயற்சித்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்தனர். இதேபோல கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் புளியம்பட்டி அருகே இருந்த நந்தகுமாரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட காவல்துறையினரும் நந்தகுமாரை விசாரணைக்கு காவலில் எடுக்க திட்டமிட்டுள்ளனர். முஜீப் ரஹ்மான், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்துடைய திருப்பூர் மாவட்ட செயலாளர், இன்று ஃபேஸ்புக் ஐடியில் குன்னத்தூர் முதல்வர் என்று ஒரு ஐடியை உருவாக்கி அதில் பாஜக சமூக ஊடக பிரிவு மண்டல செயலாளர் அவர் எங்களுடைய இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கொச்சையான வார்த்தைகளால் தமிழகத்தில் அமைதி பூங்காவாக திகழும் தமிழகத்தில் மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக அவருடைய ஃபேஸ்புக் ஐடியில் பதிவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் பல்லட நகரத்தின் சார்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம். அதே போல் இப்பொழுது கோவை மாவட்டம் பக்கத்தால் இருக்கிற புளியம்பட்டியில் காவல்துறை கைது செஞ்சுருக்காங்க. ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னாடி நாம் சொல்வது ஒன்று தமிழக அரசாங்கத்துக்கு இது மாதிரி மதக்கலவரத்தை தமிழகத்தை தூண்டும் பாஜக இந்த ஊடக பிரிவு செயலாளர் அவர்களை அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டுமென நாங்கள் கோரிக்கை விடுகிறோம். ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் அனைவரும் ஒற்றுமையாக வாழும் தமிழ்நாட்டில் இதுபோல சக்திகள் நடமாடக்கூடாது. காவல்துறை இரும்பு கோரம் கண்டு அடக்க வேண்டும் என தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம்.